10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.9 la second sum. Okay, sketch the graph of the following functions. Okay, sketch the graph of the following function. Okay, second la first question, y equal to minus 1 by 3 into x cube minus 3x plus 2. Okay va, function parunga, y equal to minus 1 by 3 into x cube minus 3x plus 2. Okay, solution parunga, given y equal to, given la kodutha f of x nu eduthukanga, f of x equal to minus 1 by 3 into x cube minus 3x plus 2 அப்படிங்கிறது. Okay, given la கொடுத்திருக்க y அப்படிங்கிறது function f of x னு எடுத்துக்கிறோம் நம்ம, சரிங்களா? ரைட், sketch the graph அப்படின்னா உனக்கு தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 10 பாயிண்ட்ஸை பற்றி எல்லாமே நம்ம சொல்லணும். ஓகே, முன்னாடி சம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன உங்களுக்கு? டொமைன். டொமைன் அப்படிங்கிறப்ப இங்கே எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், ஒய்க்கு வேல்யூ கிடைக்குதான்னு பாருங்கள். எக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ கொடுக்க ஒய் வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டு தானே? ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் எக்ஸோட எல்லா வேல்யூக்குமே இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், உனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது ஒய் வேல்யூ கிடைக்கும். எக்ஸுக்கு 0, ஓகே, அதேமாதிரி நெகட்டிவ், பாசிட்டிவ் எது வேணாலும் நீங்கள் போடுங்க, ஒய் வேல்யூ கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ எக்ஸோட எல்லா வேல்யூக்குமே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டொமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதலாம், இல்லை அப்படின்னா ரியல் லைன் ஆர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி, இல்லை அப்படின்னா ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, டொமைன் அப்படிங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி ஆர். ஓகே, கேபிட்டல் ஆர் மீன்ஸ் என்ன, உனக்கு ரியல் லைன் அப்படின்னு தெரியும், சரியா? ரைட், அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சிமெட்ரிக் அப்படிங்கிறது. சிமெட்ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ், சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், அதேமாதிரி சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின் அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 3ல் எது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய இதில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ், கிவனில் கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறேன், மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறேன். மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இங்கே மைனஸ் எக்ஸ் கியூப்னு வந்துடும், இது ப்ளஸ் 3xன்னு மாறிடும் உங்களுக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுது, உங்களுக்கு சைன் இங்கே சேஞ்ச் ஆகுது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டால் உனக்கு என்ன ஆகுது, சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல சிமெட்ரிக் அபவுட் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டால் சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே கிடைக்கல. அப்போ சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் கிடையாது. இது கரெக்டாக எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போடுறப்ப சேஞ்ச் ஆகுது. அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், நமக்கு தேவை சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்படியே கிடைக்கணும் கிவன் ஃபங்க்ஷன். இங்கே சேஞ்ச் ஆகுது, அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி ஒய்க்கு மைனஸ் ஒய் போடுங்க, கண்டிப்பாக கிவன் ஈக்குவேஷன் இதில் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், உனக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? புரியுதா இல்லையா? மைனஸ் ஒய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே என்ன ஆகும், உனக்கு சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு நமக்கு தேவை சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸும் இல்லை, சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸும் இல்லை. அதே மாதிரி எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போடுங்க, ஒய்க்கு மைனஸ் ஒய் அப்படிங்கிறது போடுங்க. அப்படி போட்டாலும் இந்த இடத்துல +2 இந்த கான்ஸ்டன்ட் இருக்கனால கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினும் உங்களுக்கு வராது. கரெக்டாக? அப்போ சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை, சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் இல்லை, அதே மாதிரி சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினும் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா the curve does not possess any symmetrical test அப்படிங்கிறாங்க. ஓகே, does not possess any symmetrical, எந்த symmetric test இது satisfy பண்ணல. அப்போ the curve does not possess any symmetrical test அப்படிங்கிறாங்க. ஓகே, given curveல எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டாலும் சேஞ்ச் ஆகுது, ஒய்க்கு மைனஸ் ஒய் போட்டாலும் சேஞ்ச் ஆகுது, சைமல்டேனியஸாக போட்டாலும் என்ன ஆகுது, உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த இடத்துல சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் என்னென்னு சொல்கிறோம், the curve does not possess any symmetrical test அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ரைட், அடுத்து தேர்ட் பாயிண்ட் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்டர்செப்ட் அப்படிங்கிறது. இன்டர்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா given y equal to f of x equal to என்ன கரு கொடுத்தாங்க, 1 by 3 into x cube minus 3x plus 2 அப்படின்னு. இது என்ன அப்படின்னா கியூபிக் பாலினாமியல். ஓகே, இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா 9th 10th போட்டிருப்பீங்க. கியூபிக் பாலினாமியலாக இருந்துச்சு அப்படின்னா எல் டேபிள் போடுவோம், ஞாபகம் இருக்குதுங்களா? ஸோ அந்த எல் டேபிள் தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்ம் இல்லை, அதனால் 0, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -3,
கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட், இங்கே என்ன போடுறேன் 1 அப்படின்னு போடுறேன். 1 போட்டால் இங்கே என்ன செய்வீங்க 0 அப்படின்னு எப்பொழுதுமே போடுவியா? ரைட், 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1, 1 × 1 என்ன ஆகிடும் 1, அது இங்கே போடுவோமா? ரைட், இப்போ 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணுங்க 1, 1 × 1 என்ன ஆகிடும் 1. ஓகேவா? அடுத்து -3 + 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க -2, -2 × 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணு -2 வருமா? அப்போ 2 -2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 0ன்னு கிடைக்குது. ஓகே ரைட், அதே மாதிரி அடுத்து திரும்ப எகைன் என்ன செய்கிறேன் 1 போடுறேன். 1 போட்டப்போ என்ன ஆகிடும் இந்த இடத்துல 2 இங்கே 0 போடுவியா? ரைட், அப்போ 1 + 0 ஆட் பண்ணால் 1, 1 × 1 என்ன ஆகிடும் 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2, 2 × 1 2, -2 + 2 ஆட் பண்ணால் 0 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே வரக்கூடிய 1 இங்கே 1, அப்போ இங்கே என்ன செய்வீங்க எக்ஸ் இங்கே வரக்கூடியது 1க்கு பதிலாக என்ன எழுதணும் எக்ஸ் ஃபேக்டராக எழுதுறப்ப x - 1 கரெக்டாக இங்கே 1 இருக்குது. ஸோ ஃபேக்டர் எழுதுறப்ப x - 1 இங்கே திரும்ப 1 இருக்குது. அப்போ x - 1 இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 இது கான்ஸ்டன்ட் இது எக்ஸ். அப்போ இங்கே என்ன வரும் x + 2 அப்படின்னு. ஓகே, அப்போ எத்தனை ஃபேக்டர் கியூபிக் பாலினாமியல்? அப்போ 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு. 3 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறப்ப எப்படி எழுதலாம்? இங்கே வரக்கூடிய இந்த 1 இதை வச்சு x - 1 ஒரு ஃபேக்டர், அடுத்து கீழே வரக்கூடிய இந்த 1 இதை வச்சு x - 1 அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர், அடுத்து இங்கே 1 2 இருக்குது இதை வச்சு x + 2 அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? அப்போ y = -1/3 × x - 1 அடுத்து திரும்ப x - 1 இங்கே வரக்கூடிய x + 2. ஓகே, அப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடச்சி 3 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சா? ரைட், இப்போ இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க என்ன செய்வீங்க? புட்டு y = 0 அப்படின்னு ஃபஸ்ட்டு போடுவியா? அப்போ தானே x இன்டர்செப்ட் கிடைக்கும். ஓகே, புட்டு yக்கு 0 போடுங்க. yக்கு 0 போட்டால் -1/3 × x - 1 × x - 1 × x + 2 = 0. ஓகே, -1/3 அந்த சைடு கொண்டு போனால் 0 ஆகிடுமா? அப்போ எது மட்டும் வரும் x - 1 = 0, இல்லைனா இந்த x - 1 = 0 ஆர் x + 2 = 0 அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு? ரைட், அப்போ x - 1 = 0 அப்படின்னா x = 1. அதே மாதிரி இந்த செகண்ட் x - 1 = 0 அதை எடுத்திங்கனாலும் x = 1, x + 2 = 0 இதை எடுத்தால் x = -2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ எக்ஸ் வேல்யூ 1 1 -2ன்னு வருது உங்களுக்கு. ஸோ இங்கே ரெண்டுமே ஈக்குவல் 1 தானே. ஸோ அதனால் ஒரு டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ அந்த எக்ஸ் இன்டர்செப்ட் ஆர் இங்கே வரக்கூடிய -2 இங்கே வரக்கூடிய இந்த ரெண்டுலேயும் வரக்கூடிய ஏதாவது ஒரு 1 போட்டுக்கோங்க போதுமானது. சரியா? அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் என்ன கிடைக்குது உனக்கு -2, 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஒய்க்கு 0 போடுறப்ப எக்ஸ் இன்டர்செப்ட் கிடைக்குது. என்ன எக்ஸ் இன்டர்செப்ட் -2, 1. ஓகே, அப்போ பாயிண்ட் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? எக்ஸ் வேல்யூ -2ங்கிறப்ப ஒய் வேல்யூ 0. அப்போ -2, 0 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா எக்ஸ் இன்டர்செப்ட் 1னா ஒய் வேல்யூ 0, அப்போ 1, 0ங்கிறது இன்னொரு பாயிண்ட்டு. ஓகே, அப்போ -2, 0 1, 0ன்னு ரெண்டு வேல்யூ கிடைக்குது உங்களுக்கு. சரியா? ரைட், அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து என்ன வேணும்? ஒய் இன்டர்செப்ட். ஒய் இன்டர்செப்ட்டுக்கு என்ன அப்ளை பண்ணுவீங்க? புட்டு x = 0 அப்படின்னு போடுவீங்க. ஓகே, புட்டு x = 0. கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு 0 போடுங்க. இந்த இடத்துல எக்ஸுக்கு 0 போட்டிங்க அப்படின்னா இந்த x³ இந்த டேர்ம் 0 -3 × இது 0 ஆகிடும். எது மட்டும் கிடைக்கும்? 2 மட்டும் கிடைக்கும். அப்போ y = என்ன அப்படின்னா -1/3 × 2 அப்படிங்கிறப்ப -2/3. ஓகேவா? அப்போ புட்டு எக்ஸுக்கு 0ன்னு போடுறப்ப y வேல்யூ என்ன கிடைக்குது? -2/3ன்னு கிடைக்குது. அப்போ y இன்டர்செப்ட் இஸ் -2/3. ஓகேவா? அப்போ பாயிண்ட் என்ன வரும்? எக்ஸுக்கு 0ன்னு போடுறப்ப y இன்டர்செப்ட் -2/3. அப்போ பாயிண்ட் 0, -2/3 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. சரிங்களா? ரைட், அடுத்து என்ன உங்களுக்கு? 4th பாயிண்ட். 3rd பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இன்டர்செப்ட். அடுத்து 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் நம்பர் அப்படிங்கிறது. ஓகே, கிரிட்டிக்கல் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? f' ஃபைண்ட் அவுட் பண்ணி அது = 0ன்னு போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. அதுதானே கிரிட்டிக்கல் நம்பர் அப்படிங்கிறது. ரைட், அப்போ f' அப்படிங்கிறது. ஓகே, கிவன் ஃபங்க்ஷன் பாருங்க f(x) இருக்கா? ரைட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் f' கிடைக்குமா? இந்த -1/3 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல x³ இருக்கா இல்லையா? இந்த x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x² -3 × x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அப்போ 3ன்னு வருமானு பாருங்கள். 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 விட்டலாமா? அப்போ -1/3 × 3x². இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x² -3ன்னு கிடைக்கும். அப்போ f' அப்படிங்கிறது பாருங்கள் -1/3 × 3x² -3 அப்படிங்கிறது. ஓகே, 1/3 உள்ளார கொண்டு மல்டிப்ளை பண்ணால் -x² அப்படின்னு சொல்லி வரும். இது ரெண்டு -1/3 × -3 மல்டிப்ளை பண்ணால் +1 கிடைக்கும். அப்போ f' என்ன கிடைக்குது? -x² +1 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? -x² +1 அப்படின்னு கிடைக்குது f'(x). அடுத்து என்ன செய்வீங்க? f'
எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிப்போம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ப்ளஸ் 1 இந்த போச்சுன்னா -1. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வருமா? போத் சைட்ஸ் நெகட்டிவை கேன்சல் பண்ணு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைக்கும். ஓகே, அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு +1 -1 அப்படிங்கிறது. ஓகே, கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சா? ரைட். அப்போ இன்டர்வல்ஸ் நம்ம எழுதலாம் இல்லையா? எப்படி எழுதுவீங்க நீங்கள்? ஓகே, இங்கே எதுவுமே கொடுக்கல. அப்போ ஃபங்க்ஷன் ஹோல் இன்டர்வலுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ஹோல் இன்டர்வல் அப்படின்னா -∞ இருந்து +∞. கிரிட்டிக்கல் நம்பருங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ அப்படின்னா +1 -1 அப்படிங்கிறப்ப எது ஃபஸ்ட்டு வரும்? -1, அதுக்கப்புறம் +1 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் வச்சு இன்டர்வலை செப்பரேட் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்வல்ஸ் ஆர் ஓகே, என்ன ஒரு இன்டர்வல்ஸ்? -∞ இருந்து -1, அடுத்து -1 இருந்து 1, அதுக்கப்புறம் 1 இருந்து ∞ அப்படிங்கிறது. ஓகே, இன்டர்வல்ஸ் எல்லாமே ஓப்பன் ப்ராக்கெட்டில் தான் போடணும். -∞, -1, அடுத்த இன்டர்வல் -1, 1, அடுத்த இன்டர்வல் 1, அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த இன்டர்வல் 1, அப்படிங்கிறது. சரியா? ரைட். அப்போ இன்டர்வல்ஸ் எழுதிக்கிறேன். -∞, -1, -1, 1, 1, அப்படிங்கிறது. ரைட். அடுத்தது சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும்? -x² + 1 அப்படின்னு தெரியும். ஓகே, சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும்? -x² + 1 அப்படின்னு. ஓகே, அப்போ இங்கே கிவனில் பாருங்கள், இந்த இன்டர்வல் -∞, -1ல் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ யூ டேக் -2 அப்படின்னு எடுத்துக்கோ. -2 எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும்? -2 the whole square + 1 அப்படின்னு வந்து நிற்குமா? ஸோ -2 whole square அப்படின்னா 4. -4 + 1 என்ன ஆகிடும்? -3 அப்படின்னு. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது? நெகட்டிவ். ஓகேவா? அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது? நெகட்டிவ். நெகட்டிவ் வந்தது அப்படின்னா மோனோடானிசிட்டி என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் <0 இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். அடுத்த இன்டர்வல் என்ன? -1, 1 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த இன்டர்வல் -1, 1 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். -1, 1க்குள்ளார என்ன எடுத்துக்கலாம்? வேல்யூ எக்ஸுக்கு 0ன்னு எடுத்துக்கலாமா? ரைட். அப்போ இங்கே அப்ளை பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் 0 போட்டால் -0 + 1, அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 கிடைக்கும். 1 அப்படிங்கிறது >0, தட் மீன்ஸ் பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ இந்த இன்டர்வலில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குது? பாசிட்டிவ் கிடைக்குது. பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் >0, அப்போ என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லுவீங்க. மோனோடானிசிட்டி. கரெக்டா? ரைட். அடுத்த இன்டர்வல் என்ன உனக்கு? 1, ஓகே, அடுத்த இன்டர்வல் 1, இதில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு என்ன எடுப்பீங்க? 2ன்னு எடுத்துப்பீங்களா? ரைட். அப்போ -2 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணு. -2² + 1 கிடைக்குமா? அப்போ -2² -4 + 1 -3. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் <0. அப்போ மோனோடானிசிட்டி என்ன வரும்? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது <0 அப்படின்னா அப்போ மோனோடானிசிட்டி என்ன வரும்? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு கிடைக்குது. கரெக்டா? ரைட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸில் இருந்து அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வல்ஸில் எங்கே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், எங்கே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இது எதுக்காக நம்ம இந்த டேபிள் போட்டோம் அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஓகே, இந்த டேபிள் எதுக்காக நம்ம போட்டிருக்கோம்? லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறோம். ஓகேவா? ரைட். லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவில் இந்த இடத்துல பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. எங்கே? நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. எங்கே அப்படின்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுது. எப்போ சேஞ்ச் ஆகுது? இங்கே பாருங்கள், -1ங்கிற இந்த பாயிண்ட்ல எக்ஸ் வேல்யூ -1 அப்படிங்கிறப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது. கரெக்டுங்களா? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது எப்போ? -1ங்கிற பாயிண்ட்ல. அப்போ கண்டிப்பாக அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்போ என்ன வரும்? ஃபங்க்ஷன் ஹேஸ் லோக்கல் மினிமம் வருமா உங்களுக்கு? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் என்ன வரும் உனக்கு? லோக்கல் மினிமம் அட்டைன் ஆகும். எங்கே? அட் x = -1ங்கிற பாயிண்ட்டில் லோக்கல் மினிமம் அட்டைன் ஆகும் அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஓகே பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் இது ரெண்டையும் பாருங்கள். ஓகே, -1, 1 இந்த இன்டர்வலில் பாசிட்டிவ், 1, இந்த இன்டர்வலில் நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு என்ன ஆகுது உனக்கு? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ எங்கே அப்படின்னா x = 1 அப்படிங்கிற பாயிண்ட்டில் என்ன ஆகுது உனக்கு? சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக? அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ ஃபங்க்ஷன் ஹேஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? லோக்கல் மேக்ஸிமம் ஆகுது. எப்போ?
எப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப லோக்கல் மேக்ஸிமம் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த டேபிள் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம போட்டிருக்கிறோம். ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் சேஞ்ச் ஆகுது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்குது. ஓகே, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா இப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்குது. ஓகே, லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்குது. ஓகே, மினிமம் அப்போ மினிமம் அப்படின்னு அட்டைன் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சா, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், மினிமம் வேல்யூ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, மினிமம் வேல்யூ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே ரைட், எப்போ மினிமம் அட்டைன் ஆகுது, எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறேன், -1 அப்படின்னு போடுறேன். ஓகே, கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறோம், நம்ம -1 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ -1/3 இன்ட்டு ஓகே எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூபுக்கு என்ன போட -1 த ஹோல் கியூப், -1 ஹோல் கியூப் அப்படின்னா -1. ஓகேவா ரைட், அடுத்து -3 இன்ட்டு -1 என்ன ஆகிடும், +3ன்னு வந்து நிற்கும், அப்புறம் +2 அப்படிங்கிறது. ஓகே, இதை சிம்ப்ளை பண்ண என்ன ஆகிடும், -4/3 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ எக்ஸுக்கு -1 அப்படின்னு அப்ளை பண்ணால் கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குது, -4/3ன்னு கிடைக்குது. அப்போ மினிமம் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே எக்ஸ் வேல்யூ -1 அப்படிங்கிறப்ப given function y means f of -1 என்ன கிடைக்குது, -4/3. அப்போ மினிமம் பாயிண்ட் அப்படிங்கிறது -1, -4/3 அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ f dash of x அப்படிங்கிறது உனக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகிறத வச்சு மினிமம் வேல்யூ அட்டைன் ஆகும். அப்போ அதை வச்சு மினிமம் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து பாருங்க f dash of x பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுதா உங்களுக்கு, ரைட். அப்போ f dash of x சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எப்போ சேஞ்ச் ஆகுது, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட்ல சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க, ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, லோக்கல் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, ரைட். அப்போ கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுற, 1 அப்படின்னு போடுங்க. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு -1/3 இன்ட்டு எக்ஸ் கியூபுக்கு பதிலாக 1 கியூப் வேல்யூ 1 -3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் -3 +2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ சிம்ப்ளை பண்ணால் 1 + 2 3 - 3 0. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 0ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸுக்கு 1 போடுறப்ப இங்கே வரக்கூடிய எஃப் ஆஃப் 1 வேல்யூ 0. இதை வச்சு மேக்ஸிமம் பாயிண்ட் சொல்கிறோம் என்ன அப்படின்னா எக்ஸ் வேல்யூ 1 எஃப் ஆஃப் 1 அப்படிங்கிறது 0, மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படிங்கிறது 1,0. ஓகே, மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படிங்கிறது 1,0. அப்போ லோக்கல் எக்ஸ்ட்ரீமால இருந்து அந்த கருவுக்கான மினிமம் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த கருவுக்கான மினிமம் பாயிண்ட் -1, -4/3, மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன அப்படின்னா 1,0 அப்படிங்கிறது. ஓகேவா ரைட், அடுத்து பாருங்க 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா கான்கேவிட்டி. ஓகே, கான்கேவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0 போட்டு கண்டுபிடிப்போம் நம்ம இல்லையா, ரைட். அப்போ ஹியர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் என்னென்னு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -x² + 1 அப்படிங்கிறது. ஓகே, -x² + 1 அப்படிங்கிறது. ஓகே, இதுலேருந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் வச்சுக்கோ, x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு -2x அப்படிங்கிறது. ஓகே, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2x அப்படிங்கிறது. ஓகே ரைட், கான்கேவிட்டி கண்டுபிடிக்க செகண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போடுவியா, அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் -2x ஈக்குவல் டு 0. ஓகே, -2x ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், இந்த -2 இந்த சைடு கொண்டு வந்தால் 0/anything என்ன ஆகிடும் 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட், அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, இதை வச்சு இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, அப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -∞, இங்கே எக்ஸ் வேல்யூ 0, அப்போ 0 மார்க் பண்ணு, அடுத்து +∞ அப்படிங்கிறது. அப்போ இன்டர்வல்ஸ் ஆர் -∞, 0, இன்னொன்று 0, ரெண்டு இன்டர்வல் கிடைக்குது. ஓகே, -∞, 0, 0, அப்படின்னு ரெண்டு இன்டர்வல் கிடைக்குது. சரிங்களா ரைட், அடுத்து இன்டர்வல்ஸ் பாருங்கள், -∞, 0, 0, ரைட். சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும், -2xன்னு தெரியும். அதை எழுதிக்கோ, கான்கேவிட்டி கண்டுபிடிக்கணும், கான்கேவிட்டி ஹெட்டிங் போட்டிருக்கேன். சரியா ரைட், இப்போ இந்த இன்டர்வல் எடுத்துக்கோ, -∞, 0. ஓகே, எனி ஒன் வேல்யூ எடுத்துக்கலாமா, என்ன எடுத்துக்கலாம், எக்ஸுக்கு 1 போடலாமா, ஏன்னா -∞, 0, அப்போ எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணுறேன் -1. ஸோ எஃப் டபுள் டேஷில் போடு, -2 × -1 என்ன ஆகிடும் +2. அப்போ கிரேட்டர்
கிரேட்டர் தேன் 0, தட் மீன்ஸ் பாசிட்டிவ். ஓகே, அப்போ எஃப் டபுள் டேஷ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கான்கேவ் அப்போர்ட் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த இன்டர்வலில் கரு என்ன ஆகுது, கான்கேவ் அப்போர்ட் அப்படின்னு கிடைக்குது. சரியா, ரைட். அடுத்து செகண்ட் இன்டர்வல் எடுத்துக்கோ, 0, இன்ஃபினிட்டி. ஓகே, செகண்ட் இன்டர்வல் எடுத்துக்கோங்க, 0, இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. ஓகே, 0, இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸுக்கு என்ன எடுத்துக்கலாம், +1 எடுத்துக்கலாமா? ரைட், எஃப் டபுள் டேஷில் போடுங்க, -2 × 1, -2 × 1 என்ன ஆகிடும், -2. அப்போ லெஸ் தேன் 0. ஓகே, -2 × 1 அப்படிங்கிறப்ப -2, அப்போ லெஸ் தேன் 0. லெஸ் தேன் 0 இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்னென்னு சொல்லுவோம், கான்கேவ் டவுன்வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கான்கேவ் டவுன்வேர்ட். அப்போ கான்கேவிட்டி சொல்லியாச்சா, -∞, 0லேருந்து அந்த கர்வ் என்ன ஆகுது, கான்கேவ் அப்போர்டு வருது. 0, இன்ஃபினிட்டியில் கான்கேவ் டவுன்வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ரைட். அப்போ கான்கேவிட்டி சொல்லியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, உனக்கு தெரியும் எப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைக்கும், ஒரு கர்வ் அப்பில் இருந்து டவுனுக்கோ இல்லை டவுன்ல இருந்து அப்புக்கோ, கரெக்டாக கான்கேவ் அப்போர்ட்ல இருந்து கான்கேவ் டவுனுக்கோ இல்லை கான்கேவ் டவுன்வர்ட்ல இருந்து கான்கேவ் அப்போர்ட்ல எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல சேஞ்ச் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா -∞, 0 இந்த இதில் கான்கேவ் அப்போர்ட் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. 0 to இன்ஃபினிட்டியில் கான்கேவ் டவுன். அப்போ அப்பு இருக்கு டவுன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா, சப்போஸ் இங்கே ஃபுல்லாக கான்கேவ் அப்பு தான் இருக்கு இல்லை டவுன் தான் இருக்கு ஹோல் இன்டர்வலுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல கான்கேவ் அப்பும் இருக்கணும் கான்கேவ் டவுனும் இருக்கணும். அப்பும் டவுனும் இருந்தால் மட்டும்தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க நீங்கள், போட்டு x = 0 அப்படின்னு கிவன் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுவியா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கான்கேவ் அப்பு டு டவுன் அப்படிங்கிறது எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுது, இங்கே பாருங்கள் 0ங்கிற பாயிண்ட்டில் தானே சேஞ்ச் ஆகுது. ஓகே, கான்கேவ் அப்புலேருந்து டவுனுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x = என்ன எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுது, 0ங்கிற பாயிண்டில் சேஞ்ச் ஆகுது. கரெக்டுங்களா, இந்த கருவு அப்புலேருந்து டவுனுக்கு எங்கே சேஞ்ச் ஆகுது, x = 0ங்கிற பாயிண்டில் சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனில் புட்டு x = 0 அப்படின்னு கிவன் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ y = கிவன் ஃபங்க்ஷன் என்ன, y = -1/3 × x³ - 3x + 2 இதுதான் கிவன் ஃபங்க்ஷன். இதில் x எங்கே பாயிண்ட் எங்கே சேஞ்ச் ஆகுது, அப்புலேருந்து டவுனுக்கு எங்கே சேஞ்ச் ஆகுது உனக்கு கருவு, x = 0ங்கிறப்ப சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த கிவன் ஃபங்க்ஷன் இருக்கா, அதில் எக்ஸுக்கு 0 போடுங்க. 0 போட்டால் என்ன ஆகிடும், -1/3 × 0³ 0 -3 × 0 இது ஃபுல்லாக 0 ஆகிடுமா. அப்போ எது மட்டும் கிடைக்கும், 2 மட்டும் கிடைக்கும். அப்போ y வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா -2/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ எக்ஸுக்கு 0 போடுறப்ப y = என்ன கிடைக்குது, -2/3 கிடைக்குது. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இஸ் x வேல்யூ 0 y வேல்யூ -2/3. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இஸ் 0, -2/3. ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது 0, -2/3 அப்படிங்கிறது. சரியா, ரைட். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சாச்சா, மைண்டில் வச்சுக்கோ. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு கர்வ் கான்கேவ் அப்புலேருந்து டவுனுக்கோ டவுன்லேருந்து அப்புக்கோ சேஞ்ச் ஆகிறப்ப தான் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வு அப்புலேருந்து டவுனுக்கு எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 0ங்கிற பாயிண்டில் சேஞ்ச் ஆகுது. அப்போ எக்ஸ் வேல்யூ 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கிவன் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணால் y = -2/3 கிடைக்குது. அதை வச்சு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லியாச்சு என்னென்னு, 0, -2/3 அப்படின்னு. சரியா, ரைட். அடுத்து 8th பாயிண்ட் பாருங்கள், நோ அசிம்டோட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, அசிம்டோட்னா நீ என்ன செக் பண்ணுவீங்க, எக்ஸுக்கு எக்ஸுக்கு +or- போடுங்க, ஒய்க்கு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும் இல்லையா. எக்ஸுக்கு +or- கொடுக்குறப்ப ஒய்க்கு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும். இல்லைன்னா ஒய்க்கு +or- கொடுக்குறப்ப எக்ஸுக்கு என்ன கிடைக்கணும், ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் கிவன் ஃபங்க்ஷன் என்ன, y = -1/3 × x³ - 3x + 2. ஓகே, எக்ஸுக்கு +or- கொடுத்தீங்க அப்படின்னா இதான கிவன் ஃபங்க்ஷன். y = -1/3 × x³ - 3x + 2ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன். இங்கே எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அது +ஓ மைனஸோ எது போட்டாலும் y வேல்யூ அப்படிங்கிறது ப்ளஸ் இன்ஃபினிட்டினா ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான், மைனஸ்னா மைனஸ் இப்படி தானே வந்து நிற்கும். அப்போ கண்டிப்பாக எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி எந்த இன்ஃபினிட்டி கொடுத்தாலும் சரி ஒய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி தான் கிடைக்குமே தவிர ஃபைனட் வேல்யூ கிடைக்காது. கரெக்டாக, எக்ஸுக்கு +or- கொடுத்தீங்க அப்படின்னா ஒய்க்கு என்ன கிடைக்கும், +or- கிடைக்குமே தவிர ஒய்க்கு ஃபைனட் வேல்யூ கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல முடியாது,
அசிம்டோட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. கிவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது y ஈக்குவல் டு -1/3 × x³ - 3x + 2 அப்படிங்கிறது. அப்போ ஸ்லாண்ட் அசிம்டோட் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதே மாதிரி எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு ஃபைனைட் அப்படின்னு பார்த்தா வராது. அதே மாதிரி ஒய்க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ கிடைக்காது. ஓகே, அப்போ எக்ஸுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா ஒய்க்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி வருமே தவிர ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்காது. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் ஹாஸ் நோ அசிம்டோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் ஹாஸ் நோ அசிம்டோட்ஸ். ஓகே, புரியுதா? இது எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஒய்க்கு இன்ஃபினிட்டி தான் வரும். அது ப்ளஸ்ஸோ மைனஸோ எது கொடுத்தாலும் சரி ஒய்க்கு இன்ஃபினிட்டி கிடைக்குமே தவிர ஃபைனைட் வேல்யூ கிடைக்காது. அதனால தான் இந்த இடத்துல இதை நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லாண்ட் அசிம்டோட் இருக்கா அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஸ்லாண்ட் அசிம்டோட்டும் சொல்ல முடியாது. ஓகே, அப்போ 3 அசிம்டோட்ஸில் எதுவுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறனால இட் ஹாஸ் நோ அசிம்டோட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா நோ அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். அடுத்து 9th பாயிண்ட். 9th என்ன அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸுக்கு கிவன் ஃபங்க்ஷன் இதானப்பா y ஈக்குவல் டு -1/3 x³ - 3x + 3 இதான கிவன் ஃபங்க்ஷன். ரைட். இப்போ இதில் எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸுக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்தா தான் ஒய்க்கு வந்துட்டு இன்ஃபினிட்டி வந்து நிற்கும். கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு பார்த்தீங்கன்னா -∞ அந்த மாதிரி தான் வந்து நிற்கிது. எக்ஸுக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ அதிகமாக ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா உங்களுக்கு? அதே அப்போ எக்ஸோட வேல்யூ -∞ இருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒய் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா -∞ இருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் உனக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸுங்கிறது டொமைன். கரெக்டா? அப்போ டொமைன் என்ன அப்படின்னா -∞ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒய். கரெக்டா? டொமைன் அப்படிங்கிறது எக்ஸு, ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒய். ஓகேவா? எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க ஒய் வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குமே தவிர உனக்கு எங்கேயுமே இதாகாது. அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் என்டையர் ரியல் லைன் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ரேஞ்ச் இஸ் என்டையர் ரியல் லைன். என்டையர் ரியல் லைன் மீன்ஸ் என்னது அப்படின்னா ஹோல் இன்டர்வல் -∞ +∞ ஃபுல்லாக உனக்கு என்ன ஆகும் ரேஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ரியல் லைன் மீன்ஸ் ஆர். கரெக்டா? ரியல் லைன் மீன்ஸ் என்ன உங்களுக்கு ஆர் அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ டொமைன் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா -∞ ஹோல் என்டையர் ரியல் தான். ரேஞ்ச் அப்படிங்கிறதும் என்டையர் ரியல் லைன் தான். சரிங்களா? ரைட். அடுத்தது 10th என்ன அப்படின்னா டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆரிஜின் 0,0 மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? ரைட். அடுத்தது எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு பாருங்களேன். 3rd பாயிண்டில் பாருங்கள். எக்ஸ் இன்டர்செப்ட் என்ன சொல்லிக்கிறோம் -2,0 1,0 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு பாயிண்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் என்னென்னா -2,0 1,0 அப்படின்னு. ஓகே, அப்போ எக்ஸ் இன்டர்செப்டை வச்சு இந்த இடத்துல நான் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கர்வு எங்கே எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணும் -2,0 இந்த பாயிண்ட்லையும் 1,0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்லையும் உனக்கு என்ன செய்யும் இந்த கர்வு மீட் பண்ணும் அப்படின்னு. அப்போ பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு -2,0 இங்கே 1,0. ஓகே, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆரிஜின் 0. அடுத்தது எக்ஸ் இன்டர்செப்ட் ஆர் அப்படிங்கிறப்ப உனக்கு பாயிண்ட் கிடைக்குது. என்ன பாயிண்ட் -2,0 1,0 அப்படின்னு. ஓகே, இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த கர்வோட மினிமம் பாயிண்ட் என்ன அப்படின்னா -1, -4/3 அப்படின்னு. அப்போ அதை வச்சு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா மினிமம் -1 எங்கே வரும் எக்ஸ் வேல்யூ -1 இங்கேயா? ரைட். ஒய் வேல்யூ -4/3. அப்போ மினிமம் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறேன். கரெக்டா? அப்போ மினிமம் பாயிண்ட் எங்கே வரும் -1, -4/3 அப்படின்னு. ஓகே, மினிமம் பாயிண்ட் என்ன உனக்கு -1, -4/3 அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க 1,0. அப்போ இங்கே 1,0 இருக்குது. அந்த இடத்துல மேக்ஸிமம் பாயிண்ட். அப்போ அதுக்கு மேலே கரு கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகாது. கரெக்டாக? மினிமம் பாயிண்ட்னா இதுக்கு கீழே கண்டிப்பாக கரு எக்ஸிஸ்ட் ஆகாது. மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இதுக்கு மேலே கண்டிப்பாக கரு எக்ஸிஸ்ட் ஆகாது உனக்கு. ஓகே, அப்போ மினிமம் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன், மேக்ஸிமம் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? ரைட். அடுத்து பாருங்கள் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனாக உனக்கு தெரியும் அந்த கர்வ் என்னன்னு சொல்லிக்கிறேன். அப்புலேருந்து டவுனுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய பாயிண்ட் தானே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அது என்ன பாயிண்ட் 0, -2/3 அப்படிங்குது. ஓகே, அப்போ பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் 0, -2/3 அப்படின்னு. ஓகே, அப்போ டயக்ராம் ட்ரா பண்ணுறப்ப அந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் டயக்ராமில் ட்ரா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணு. இந்த எக்ஸ் இன்டர்செப்டை வச்சு -2,0 அடுத்து இங்கே வரக்கூடிய 1,0 அப்படிங்கிறது. அடுத்து ஒய் இன்டர்செப்ட் கூட நம்ம சொல்லிக்கிறோம். இது ரெண்டும் எக்ஸ் இன்டர்செப்ட் வச்சு சொல்லியிருக்கிறேன். கரெக்டா? அடுத்து ஒய் இன்டர்செப்ட்னா 0, -2/3 இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோ. எக்ஸ் இன்டர்செப்ட் வரக்கூடிய ஒய் எல்லாம் மார்க் பண்ணியாச்சா? ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
மினிமம் பாயிண்ட் அப்படிங்கிறத மார்க் பண்ணு. மினிமம் பாயிண்ட் என்னன்னு தெரியும், -1, -4/3. மேக்ஸிமம் பாயிண்ட் என்னன்னு தெரியும், 1, 0. ஓகேவா? அடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதெல்லாம் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா டயக்ராம் அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். மினிமம் பாயிண்ட்னா இதுக்கு கீழே கண்டிப்பாக கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ இதுலேருந்து உனக்கு கர்வ் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0, -2/3 தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அப்போ கர்வ் மேலே போகுது. ஓகே, ஸோ டவுனில் இருந்து உனக்கு என்ன ஆகுது, இந்த பாயிண்ட் இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அப்புக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ங்கிறப்ப இதுக்கு மேலே கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ கீழே டவுனில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ கர்வ் ட்ரா பண்ணியிருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது என்னது, கான்கேவ் அப்பர்டு. ஓகே, இந்த இடத்துல இந்த இன்டர்வல் உனக்கு தெரியும், இந்த -∞, 0 இந்த இன்டர்வலை கான்கேவ் அப்பர்டு, இந்த இன்டர்வல் என்னன்னு சொல்லிக்கிறோம் நம்ம, கான்கேவ் டவுன்வர்டு. எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுது, 0, -2/3 இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டில் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்குது, புரியுதா? இந்த இடத்துல எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்டுக்கான பாயிண்ட், எக்ஸ் இன்டர்செப்ட் ஒரு பாயிண்ட், ஒய் இன்டர்செப்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாயிண்ட், மேக்ஸிமம் பாயிண்ட், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், இதெல்லாம் வச்சு நான் என்ன செய்யறேன், டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, மினிமம் பாயிண்ட் இதுக்கு கீழே எக்ஸிஸ்ட் ஆகாது, மேக்ஸிமம் பாயிண்ட்ங்கிறப்ப இதுக்கு மேலேயும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, அது அந்த அப்போ பாயிண்ட்டை அழகாக ஜாயின் பண்ணிங்கன்னா கர்வ் கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான்